ஒபேதி ஆர்டர்ன்ற பேர்ல போட்டு இவர்களை நசுக்குவதும், தவறு செய்த பல நபர்களை கண்டுகொள்ளாமல் விட சொல்வதும், தவறு செய்யக்கூடிய திமுக நபர்களாக இருந்தால் அவர்கள் மீது கை வைக்காமல் விட சொல்வதும், அவர்கள் நீங்க இப்போ ஒரு காவலர் கூட சமயமா காரை பிடிங்கிட்டாங்க நடந்து போனாரு பார்த்தோம். டிஎஸ்பி நடந்து போனாரு. இன்னொரு உயர் காவல் அதிகாரி, பெண் அதிகாரி சொன்னாங்க இல்லையா, ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நான் உயிர் இழந்திருப்பேன், அவங்க ரூம்ல தீப்பத்தி வச்சுன்னு சொன்னேன். அப்போ காவல்துறைக்கு எவ்வளவு பெரிய இன்னல்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆட்சியா இருக்கணும் பொழுது தொடர்ச்சியாக சார், நீங்கள் காவல்துறைக்கு மட்டும் ஒரு ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் என்ன தெரியுங்களா, ஒரு போலீஸை தொட்டால் ஒட்டுமொத்த போலீஸும் வேலை செய்யும், விடவே விடாது. கவனிச்சிருக்கீங்களா? இப்போ அவர்களுக்குள்ள அந்த ஒரு ஒற்றுமை இருக்குது. ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்ப்பதற்கு சரியான ஆட்சியாளர்கள் இது வரைக்கும் இல்லை. நாளைக்கு தளபதி விஜய் அவர்கள் வந்தால் இந்த பிரச்சனையில் அவர்கிட்ட சொல்லும் பொழுது அது எந்த நபராக இருந்தாலும் அதற்கான தீர்வு எட்டப்படும், முறியடிக்கப்படும்ன்றதை தீர்க்கமாக நம்புகிறாங்கன்றதும் அண்மையை நம்ம கேள்விப்பட்ட தகவல் பொழுது ஆட்சி மாற்றத்திற்கு இந்த மாநாடு என்பது மிக முக்கியமான ஒரு மாநாடு அமையும் தான் பார்க்குறோம் சார்.